Hey guys, welcome back. Boult வந்து ரீசெண்டாக இந்தியாவில் ட்ரிஃப்ட் ப்ளஸ் அப்படின்ற ஒரு காலிங் ஸ்மார்ட் வாட்ச் வந்து ₹1500 லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸோ இனி நம்ம வீடியோவில் வந்து இந்த ஸ்மார்ட் வாட்சோட அன்பாக்சிங் அண்ட் ரிவ்யூ பார்க்கலாம். அண்ட் நீங்கள் நம்ம சேனலுக்கு தான் ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்கன்னா வீடியோ பாருங்கள், பார்த்துட்டு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அவைலபிலிட்டின்னு பார்த்தீங்கன்னா பவுல்ட்டோட வெப்சைட் அண்ட் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து இந்த ப்ராடக்ட் நமக்கு அவைலபிளாக இருக்குது. ஸோ இனிஷியலாக வந்து இந்த ப்ராடக்ட் லான்ச் பண்ணும்போது $1499 லான்ச் பண்ணாங்க. ரெகுலராக வந்து $1799 வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து ரெண்டு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் கொண்டு வராங்க. ஒன்று வந்து சிலிகான் ஸ்ட்ராப், இன்னொன்று லெதர் ஸ்ட்ராப். லெதர்லேயே வந்து நம்ம கிட்ட இருக்க இந்த ஸ்னோ லெதர் அண்ட் ப்ரௌன் லெதர் அவைலபிளாக இருக்குது. சிலிகானில் வந்து மொத்தமாக 3 கலர்ஸ், டோட்டலாக வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸில் வந்து இந்த வாட்ச் அவைலபிளாக இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நீங்கள் ஒரு குட்டி அன்பாக்சிங் பார்த்துட்டு வந்துருங்க. அண்ட் இப்போ வந்து நம்ம கிட்ட போல்ட்டோட ட்ரிஃப்ட் ப்ளஸ் ஸ்மார்ட் வாட்ச் இருக்குது. பாக்ஸோட ஃப்ரண்ட் சைடில் வந்து வாட்சோட டிசைனை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. அண்ட் பாட்டமில் வந்து மேட் இன் இந்தியா அப்படின்ற வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் வந்து போல்ட் வாட்ச். அப்படியே நம்ம பேக் சைடு வந்து 1 இயர் வாரண்ட்டி இருக்கிறதா வந்து ஹைலைட் பண்ணியிருக்காங்க. IP68 ரேட்டிங் இருக்குது. அண்ட் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் வந்து குயிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. MRP நம்ம பார்த்தோன்னா $8499 இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பாக்ஸ் ஓப்பன் பண்ணிடலாம். ஸோ வந்து ஒரு வாரண்ட்டி கார்டு ஒன்று கொடுத்துருக்காங்க. பட் இந்த QR கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணி ப்ராடக்ட்டை ரிஜிஸ்டர் பண்ணும்போது அடிஷ்னலாக வந்து 3 மந்த்ஸ் வாரண்ட்டி தராங்க. ஸோ டோட்டலாக 15 மந்த்ஸ் வாரண்ட்டி வந்து இவங்க தராங்க. அதுக்கப்புறமா வந்து ப்ராடக்ட்டோட யூசர் மேனுவல் இருக்குது. இந்த வாட்ச் வந்து நம்ம போல்ட் ஃபிட் ஆப் இல்லை DA ஃபிட் ஆப் யூஸ் பண்ணி வந்து பேர் பண்ணிக்கலாம். மேக்னெட்டிக் சார்ஜிங் கேபிள் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃபைனலாக உள்ள வந்து வாட்ச் இருக்குது. ஸோ வாட்ச் வந்து ஒரு லெதர் ஸ்டாப்போட வருது. மேலே இருக்க ஸ்டிக்கர் ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம ஓவர்வியூ பார்த்துலாம். டாப்பில் வந்து மேக்னெட்டிக் சார்ஜிங் போட்டிருக்கு. சென்டராக வந்து சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ரைட் சைடில் வந்து ஸ்பீக்கர் வந்துட்டு, பாட்டமில் வந்து மைக் இருக்குது. வாட்சோட ரைட் சைடு நம்ம வந்து ஃபிசிக்கல் பட்டன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு லெதர் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க. இந்த கலர் எப்படி இருக்குன்ற வந்து மறக்காம கீழே கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அண்ட் இப்போ வந்து வாட்சோட பில்டு, டிசைன், கம்ஃபர்ட் இந்த ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். வாட்ச் பார்க்குறதுக்கு வந்து ஸ்கொயர் டிசைனில் இருக்குது. பாலிகார்பனேட் மெட்டீரியல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. பில்டில் வந்து பெரிய அளவு காம்ப்ரமைஸ் இல்லை. ஓவரால் வெயிட் பார்க்கும்போது 42 கிராம்ஸ் இருக்குது. அண்ட் இந்த லெதர் ஸ்டாப்பும் வந்து நம்ம லாங் வேருக்குமே வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ இந்த ஸ்டாப் இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து ரெகுலர் சிலிகான் ஸ்டாப் கூட வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். லெதர் ஸ்டாப்போட குவாலிட்டியுமே வந்து நல்லா இருக்குது. டிஸ்பிளேன்னு எடுத்துகிட்டா 1.85 இன்ச் TFT டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. 500 நிட்ஸ் வந்து ஒரு மேக்ஸிமம் பிரைட்னஸ் சப்போர்ட் இருக்குது. ஓவராலாக இந்த ப்ரைஸ் பிராக்கெட் வந்து ஒரு நல்ல குவாலிட்டி டிஸ்பிளே வந்து ஆஃபர் பண்ணியிருக்காங்க. பவுல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம 150+ வாட்ச் ஃபேஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். பேட்டரி அண்ட் சார்ஜிங் எடுத்துகிட்டா ஃபுல் சார்ஜ் ஆகிறதுக்கு வந்து அரௌண்ட் 2.5 ஹவர்ஸ் ஆகும். நார்மல் யூசேஜில் வந்து நம்ம ஒரு 7 டேஸ் வரைக்குமே வந்து பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸ்டாண்ட் பை வந்து நல்லா இருக்குது. ஹெவி காலிங்கில் வந்து 1 to 2 டேஸ் வரைக்குமே வந்து நம்ம பேட்டரி பேக்கப் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஸோ ஓவரால் நல்ல ஒரு பேட்டரி பேக்கப் வந்து ஆஃபர் பண்ணுது. அண்ட் கால் குவாலிட்டி நம்ம எடுத்துட்டா நம்ம பேசுறது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்களுக்கு நல்லா கிளியராக இருக்குது. இண்டோரில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பீக்கர் நல்ல சஃபிஷியன்டான லவுட்னஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அடிஷ்னல் ஃபீச்சர்ஸ்னு பார்த்தோன்னா ஐடியல் அலர்ட் சப்போர்ட் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. அண்ட் வாட்டர் ரிமைண்டர் ஆப்ஷனை வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம போல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம வாட்டர் ரிமைண்டர் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். வாட்டர் ரிமைண்டருக்கு எல்லாமே வந்து ஒன்ஸ் நம்ம டைம் இன்டர்வல் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா ரெகுலராக வந்து நமக்கு வாட்ச்க்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கு. அண்ட் இந்த வாட்ச்க்கு வந்து IP68 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரேட்டிங் சப்போர்ட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ கையில் வியர் பண்ணிட்டு நம்ம எதாவது ஆக்டிவிட்டி பண்ணும்போது ஸ்வெட் எல்லாம் ஃபார்ம் ஆகும் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெல்லாமே வந்து ஈஸியாக ரெசிஸ்ட் பண்ணோம். ஸோ இந்த ப்ரைஸ் பிராக்கெட்டில் மோஸ்ட்டாக வந்து நம்ம IP67 ரேட்டிங் பார்ப்போம். பட் இவங்க வந்து IP68 ரேட்டிங் ஆஃபர் பண்ணது வந்து ஒரு ஆடட் அட்வான்டேஜாகவும் இருக்குது. நம்ம வாட்ச் வியூ வந்து பார்த்துலாம். மேலேருந்து கீழே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா நோட்டிஃபிகேஷன் பேனல் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து குயிக்காக பிரைட்னஸ் அட்ஜஸ்ட் பண்ணுறது, கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, செட்டிங்ஸ் ஆப்ஷன் இருக்குது. டார்ச் லைட் வந்து நம்ம இங்கேருந்து ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து DND மோடு வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். DND மோடு எனேபிள் பண்ணிட்டா நோட்டிஃபிகேஷன் வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். அண்ட் ஒன்ஸ் வந்து நம்ம செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டோம் அப்படின்னா டிஸ்பிளேக்குள்ளே வந்து பிரைட்னஸ், ஆட்டோ லாக்கு, வாட்ச் ஃபேஸ்லாம் இருக்குது. இப்போ டிஃபால்ட்டாக வந்து இருக்க வாட்ச் ஃபேஸ் வந்து நம்ம இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே வந்து லோ பவர் மோடு இந்த ஆப்ஷன் எல்லாமே வந்து கொடுத்துருக்காங்க. ரிங் அண்ட் வைப்ரேஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை வந்து நீங்கள் கம்ப்ளீட்டாக மியூட் கொடுத்துடலாம். அண்ட் வைப்ரேஷன் ஒன்லி கொடுத்துருங்க அப்படின்னா கால்ஸ் வந்தாலும் வந்து நமக்கு வைப்ரேட் மட்டும்தான் ஆகும். ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம லெஃப்ட் ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா குயிக்காக வந்து விட்ஜெட்ஸ் இருக்கும். விட்ஜெட் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஹோம் ஸ்க்ரீன்லேருந்து நம்ம ரைட் ஸ்வைப் பண்ணோம்னா ஃபோனோட நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம இங்கே செக் பண்ணிக்கலாம். அண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒன்ஸ் நம்ம அதை கிளிக் பண்ணோம் அப்படின்னா என்ன மெசேஜ் இருக்குது அந்த மெசேஜ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். மெனுக்குள்ளே போனோம் அப்படின்னா கீழேருந்து நம்ம மேலே ஸ்வைப் பண்ணோம் அப்படின்னா ஆக்டிவிட்டி, டேட்டா, ஃபோனு, ஸ்லீப்பு, ஸோ அப்படியே அந்த மெனு ஆப்ஷனுக்குள்ளே போயிடலாம். அண்ட் கேம் சப்போர்ட்டும் இருக்குது. போர் அடிக்கும் போது வந்து நம்ம கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணலாம். ஹெல்த் ஃபீச்சர்ஸ் நம்ம பார்த்தோன்னா ஹார்ட் ரேட் சப்போர்ட் இருக்குது. ஸோ நம்ம ஒன்ஸ் உள்ளே போனதுக்கப்புறமா வந்து ஹார்ட் ரேட் வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஒன்ஸ் ஹார்ட் ரேட் மெஷர் ஆனதுக்கப்புறமா மினிமம் எவ்வளோ இருக்குது, மேக்ஸிமம் எவ்வளோ இருக்குன்றது காட்டும். அண்ட் ஹார்ட் ஜோன் ஒன்று இருக்குது. லைட்டெல்லாம் இருக்கா இல்லைனா கொஞ்சம் ஹெவியாக இருக்கா அப்படின்ற மாதிரி அந்த இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம கீழே பார்த்துக்கலாம். அப்படியே வந்து பேக் வந்தோம் அப்படின்னா பிபி வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். ஸோ லாஸ்ட்டாக நம்ம மெஷர் பண்ணப்போ எவ்வளோ வேல்யூ இருக்குதுன்னு காட்டும். அண்ட் இப்போது கரண்ட்டாக மெஷர் பண்ணுறது வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ பிபி மெஷர் பண்ணுற வரைக்கும் நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி அதுக்கப்புறமா வந்து வேல்யூஸ் செக் பண்ணிக்கலாம்.
நார்மல் பிபி ரேஞ்ச் எவ்வளோ இருக்குது அப்படின்றத வந்து கீழே வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா வந்து SpO2 வந்து நம்ம மெஷர் பண்ணிக்கலாம். SpO2 உள்ளே போனதுக்கப்புறமா ஸோ அதுவே வந்து மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடும். வாட்சை நம்ம ஏதாச்சும் வந்து லூஸாக வியர் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இந்த மாதிரி நோட்டிஃபிகேஷன் வந்துடும். ஸோ திருப்பி வந்து நம்ம அதில் டேப் பண்ணும்போது அகைன் மெஷர் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். SpO2 வந்து இந்த மாதிரி கையில் வியர் பண்ணுறத விட ஃபிங்கரில் வச்சு நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இன்னொரு பெட்டர் வேல்யூஸ் வந்து நமக்கு கிடைக்கும். அண்ட் SpO2 வந்து மெஷர் பண்ணியாச்சு. அதுக்கப்புறமா அப்படியே பேக் சைடு வந்தோன்னா AI வாய்ஸ் அசிஸ்டன்ட் சப்போர்ட் இருக்குது. நம்ம வாட்ச்லேருந்து வந்து ஃபோனை வந்து ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ கூகுள் அசிஸ்டன்ட் அங்கே வந்து வேக்கப் ஆகிடும். ஸோ ஃபோனை ஆக்சஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வாய்ஸ் யூஸ் பண்ணி வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து டைமரு ப்ரீத் மோடை வந்து கொடுத்துருக்காங்க. ப்ரீத்திங் மோட்குள்ளே போனதுக்கப்புறமா இன்ஹேல் எக்ஸேல் இந்த ஆப்ஷன்லாம் காட்டும். ஸோ ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு இந்த ப்ரீத்திங் மோடை வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறமா வந்து வாட்ச்லேயே வந்து நம்ம அலார்ம் செட் பண்ணிக்கலாம். நம்ம ஃபோன் ஆப்பில் போய் எனபிள் பண்ணோம்ல, வாட்ச்லேயே வந்து நம்ம எனபிள் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து ஃபோனோட மியூசிக்கை வந்து நம்ம வாட்ச்லேருந்தே வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸ்டாப் வாட்ச் இருக்குது, ஃப்ளாஷ் லைட் இருக்குது. ஃபைன் ஃபோன் நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா ஃபோன் வந்து ரிங் ஆக ஸ்டார்ட் ஆகும். ஸோ வாட்ச் வே வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். அண்ட் வாட்ச்லேயே வந்து நம்ம கால்ஸ் வந்து பண்ணிக்கலாம். ஃபோனுக்குள்ளே போனதுக்கப்புறமா ரீசெண்ட் கால்ஸ் யாரெல்லாம் பண்ணியிருக்காங்களோ அந்த ரீசெண்ட் கால் பார்த்துக்கலாம். டயல் பேடில் போய்ட்டு நம்ம நம்பரை வந்து மேனுவலாக இங்கேருந்து டயல் பண்ணி கால் பண்ணிக்கலாம். அண்ட் காண்டாக்ட்ஸ் வந்து நம்ம ஃபோன் ஆப்பில் வந்து எதாவது காண்டாக்ட் சேவ் பண்ணியிருக்கோன்னா வாட்ச்லேயே வந்து அந்த காண்டாக்ட் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். அண்ட் கால் பண்ணும்போது கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான ஃபீச்சர். ஸ்பீக்கரோட லவுட்னஸ் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், மியூட் பண்ணிக்கலாம். ஸோ கால் ட்ரான்ஸ்ஃபர் சுவிட்ச் எதுனால அப்படின்னா நம்ம டேரெக்டாக அந்த கால் வந்து ஃபோனுக்கு சுவிட்ச் ஓவர் பண்ணலாம். திருப்பி நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது அந்த கால் வந்து வாட்ச்க்கு வந்துடும். அண்ட் போல்ட் ஃபிட் ஆப் வழியாக வந்து நம்ம மல்டிபிள் வாட்ச் ஃபேஸஸ் வந்து ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து எக்கச்சக்கமான வாட்ச் ஃபேஸஸ் வந்து அவைலபிளாக இருக்குது. கஸ்டம் வாட்ச் ஃபேஸ் சப்போர்ட் இருக்குது. இந்த எடிட் ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, இதை செலக்ட் பண்ணிவிட்டு எடிட்குள்ளே போயிட்டு வந்து நம்ம செலக்ட் பிக்சர் கொடுத்து நம்ம கேலரியில் இருக்கக்கூடிய ஃபோட்டோஸ் வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் டைமோட பொசிஷன் அந்த கலர்ஸு கூட வந்து நம்ம இங்கேருந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வாட்ச்சில் வந்து 100+ ஸ்போர்ட்ஸ் மோட் வந்து ஆஃபர் பண்ணுறாங்க. எக்ஸசைஸ் மோட் வந்து செப்பரேட்டாக கொடுத்துருப்பாங்க. இதுக்குள்ளே போனதுக்கப்புறமா எக்கச்சக்கமாக இருக்கும். ஸோ இந்த ப்ளஸ் ஆப்ஷன் கொடுத்துட்டு நமக்கு தேவையான ஒர்க் அவுட் மோடு வந்து நம்ம இங்கேருந்து செலக்ட் பண்ணிக்கலாம். பேசிக் ஒர்க் அவுட்லேருந்து இன்டென்ஸான ஒர்க் அவுட் மோடு வரைக்கும் மோஸ்ட்டாகவே வந்து இவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க. நார்மல் ஸ்டெப் ட்ராக்கிங், இண்டோர் ஆக்டிவிட்டி இதுக்கெல்லாமே வந்து நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்லீப் டேட்டா வந்து நம்ம ஆப்லேருந்து டீட்டெயில்டாக பார்த்துக்கலாம். ஸோ எவ்வளோ நேரம் நம்ம தூங்கியிருக்கோம் அந்த டேட் வைஸ் வந்து நம்ம காட்டும். ஸோ ஸ்லீப், டீப் ஸ்லீப் எவ்வளோ நேரம் இருக்குது, லைட் ஸ்லீப் வந்து எவ்வளோ நேரம் தூங்கியிருக்கோம், ரேபிட் ஐ மூமெண்ட் எவ்வளோ நேரம் இருக்குது, அண்ட் ஸ்லீப் குவாலிட்டி ஸ்கோர் வந்து இவங்க ஆஃபர் பண்ணுறாங்க. நம்ம ஓரளவுக்கு நல்லா தூங்கியிருக்கோம் அப்படின்னா ஸோ பெட்டர் ஸ்கோர்ஸ் வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோம். ஒருவேளை நம்ம வந்து ஒழுங்காக தூங்கலை அப்படின்னா ஸ்லீப் ஸ்கோர் வந்து ரெடியூஸ் ஆகும். அண்ட் ஸ்லீப்பில் வந்து ஆவரேஜாக ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது அந்த டீட்டெயில்ஸ் வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். ஸோ ஓவரால் வந்து ஸ்லீப் டேட்டா இவங்க ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்குது. ஸோ டேட்டா ப்ரெசென்ட் பண்ணுறது வந்து டிஏஃபிட் ஆப்பில் நம்ம எப்படி பார்ப்போம், சிம்லர் டேட்டா ப்ரெசன்டேஷன் வந்து இந்த ஆப்லேயும் நம்ம பார்க்க முடியும். கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் வந்து நம்ம எனபிள் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸோ அந்த டேட்டா வந்து நம்ம இங்கேருந்து பார்த்துக்கலாம். போல்ட் ஃபிட் ஆப் உள்ளே போயிட்டு நம்ம ஸ்டெப்ஸ் எவ்வளோ நடந்திருக்கும், ஸ்லீப் டேட்டா, ஹார்ட் ரேட்டு, கண்டினியூஸ் ஹார்ட் ரேட் எவ்வளோ இருக்குது, பிபி, SpO2 எதாவது ஆக்டிவிட்டி பண்ணியிருக்கோம் அப்படின்னா எல்லாமே வந்து நம்ம இங்கேருந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். பட் இந்த ஹார்ட் ரேட், SpO2 எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ் பர்பஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இது ஒரு அக்யூரேட் வேல்யூஸாக வந்து நீங்கள் எடுத்துக்காதீங்க. ஸோ இந்த வாட்ச் வந்து இப்போ ஃப்ளிப்கார்ட்டில் வந்து நமக்கு 1799 அவைலபிளாக இருக்குது. மோஸ்ட் அப்பப்போ ஆஃபர்லாம் போடுறாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஆஃபர் டைமில் நமக்கு ப்ரைஸ் ட்ராப் ஆகிறதுக்கு வந்து சான்சஸ் இருக்குது. ஸோ ஆல்ரெடி நீங்கள் வந்து ட்ரிஃப்ட் ப்ளஸ் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா உங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்றது வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் 1800 ஆர் பிலோவில் வந்து ப்ளூடூத் காலிங் சப்போர்ட்டோட ஓரளவுக்கு டீசென்ட்டான காலிங் ஸ்மார்ட் வாட்ச் நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னு இந்த வாட்சை வந்து நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இந்த வாட்சை பற்றி உங்கள் ஒப்பீனியன்ஸ் வந்து மறக்காமல் கீழே கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த ஒரு வீடியோ சந்திப்போம். பை, டேக் கேர் அண்ட் ஸ்டே டியூன் டு ஆதித்யா டெக்.